இப்பொழுது மோடி பிரதமர் வந்து கன்னியாகுமரி வந்தது எல்லாருமே அரசியல் இருந்தாங்க. நாளைக்கு வந்து கலைஞருடைய 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. அது வந்து இப்போ எலெக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இப்போ அவங்க பண்ணும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ஸ்டாலின் வந்து கொடைக்கானல் போனாரு, கோல்ஃப் விளையாடினாரு. எப்படி நமக்கு தெரிஞ்சது? அவரு வந்து பாவம் யாருமே கேமராவே எடுத்துட்டு போகாம இப்ப எடுத்தாங்களா? அதே மாதிரி கொடைக்கானல் பார்க்குக்கு போகும்போது பொதுமக்களுக்கு அங்க வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஆனா எல்லாம் அவங்க செய்வாங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இத்தனை மாநிலங்கள்ல எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தியானம் செய்யலாம், யாரும் தடுக்க முடியாது. ஆனா கன்னியாகுமரி பாறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து, அது ஒரு ஒரு தியாக பூமி என்பதை உணர்ந்து அங்கே வந்து ஒரு தபஸ் செஞ்சா, ஏற்கனவே அங்கே பார்வதி மாத அம்மா வந்து அங்க தியானம் செய்து தவம் செய்திருக்கிறார்கள். விவேகானந்தர் தவம் செய்து அவர் கருத்துக்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார். ஆக எங்களது நாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக இடம் இருக்கிறது என்பதை எடுத்து சொல்வதற்கு தான். அப்படி பார்த்தா அவங்க எதிர்த்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் திருவள்ளூருக்கு சென்று அங்கேயும் மரியாதை செலுத்தி விட்டு தமிழ் மீது அவருக்கு இருக்க இந்த பக்கையும் உணர்த்தி விட்டு தான் வந்திருக்கிறார். அதனால என்னதுப்பா கன்னியாகுமரியில இது மாதிரி ஒரு ஆன்மீக இடம் இருக்குங்கிறது வந்து மக்களுக்கு இதுவரை தெரியாதா, இல்ல மோடிக்கு தெரியாதா? மோடிக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அல்ல, மக்களுக்கும் தெரியும். ஆனா ஒரு பாரத பிரதமர் வந்து அங்கே இருக்கும் பொழுது அதன் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக தெரிகிறது என்பதுதான். ஏன்னா தெரியாதுன்னு இல்லை, அவரை இது 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கிருந்து தான் யாத்திரையும் தொடங்கி இருக்கிறார். அதனால நாம வந்து ஒரு பாரத பிரதமர், நாம சாதாரண மக்கள் போகும்போதே லைவ்ல ஃபேஸ்புக் போட்டுக்கிறோம். இந்த யூடியூப்ல உள்ள சகோதரர்கள்லாம் அவங்க ஃபேஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு பாரத பிரதமர் போகும்போது அதுக்குள்ள ஒரு மரியாதையும் ஒரு முக்கியத்துவமும் கிடைக்கும் இல்லையா? அத இளைஞர்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தலாம். எப்போ பாரத பிரதமர் ஒரு இடத்துக்கு போனா இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதுதான். காந்தி பற்றி மோடி பேசியதை நான் எதிர்பார்க்கவில்லை. அவரது பேச்சு காந்தி மீது எந்த அளவிற்கு வஞ்சம் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்ததில்லை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேற்று முன்தின கற்பனையில் சொல்லியிருக்காரு. படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கினாரான்னு. அதாவது அவர் அது யதார்த்தமா என்ன சொன்னாருன்னா, காந்தியை பத்தி, ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் வெளிநாடுகளுக்கு சென்று காந்தியோட சிலைகள் பலவற்றை அவர் திறந்து வைத்திருக்கிறார். காலையில அவரு வந்து காந்தி சிலைக்கு பூ போட்டுட்டு தான் அவர் அலுவலகத்தை தொடங்குகிறாருன்னு அவரோட அலுவலகத்துல ஒரு படமே இருக்கு. அதனால அவர் யதார்த்தமா இந்த மாதிரி ஒரு படம் வரும்பொழுது பரவலாக பேசப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்ம திருத்தி, எது பாரத பிரதமர் எது சொன்னாலும் அது திரித்து பார்க்கப்படுகிறது என்பதுதான். இப்போ தியானம் பண்ணாலும் திரிக்கப்படுகிறது. யாருமே ஏதோ தியானம் பண்ணாத மாதிரி ஒரு நடிகர் சொல்றாரு அங்க ஷூட்டிங் நடக்குது, இவங்க ஷூட்டிங்ல இருந்துட்டு. ஆக இதெல்லாம் என்ன? அதாவது ஒரு பாரத பிரதமர் ஒரு நல்ல நடவடிக்கைகளை ஈடுபடும் போதும் ஒரு கருத்தை சொல்லும் போது அது கருத்தா மட்டும்தான் பார்க்கணும். அவர் காந்திக்கு எவ்வளவு, நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட எந்த கொள்கையை பின்பற்றினா சுதந்திரமே வேண்டாம்னாங்க. சுதந்திரம் வந்து அது கருப்பு தினம்னாங்க. சுதந்திர தினம் அன்னைக்கு நாங்க கருப்பாடை அடிவோம்னாங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துல எல்லாம் இப்பதான் தேசிய கொடி ஏற்ற ஆரம்பித்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலாம் தேசிய கொடியெல்லாம் அவங்க ஏற்றவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு காந்தி மேல அவ்வளவு பாசம் வந்துருச்சு. முரசொலியில காந்தியை பத்தி தலையங்கம் எழுதுற அளவுக்கு அவங்க இன்னைக்கு தேச பட்டாளர்களாக மோடியால் மாற்றப்பட்டு இருப்பதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சோனியா காந்தி மட்டுமே தெரிந்து கொண்டிருந்தவர்கள் இந்த காந்தியை பற்றியும் தனது தலையங்கத்தில் எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு மோடி தான் காரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா.